வறண்ட தோலுடையவர்கள், ட்ரை ஸ்கின் உடையவர்கள் மற்றும் எண்ணெய் தன்மையுடைய தோலுடையவர்களுக்கு பாவிக்கத்தக்க ஃபேஸ் பேக்ஸ்கள் சம்பந்தமாக இந்த பதிவு அமைகிறது. அதிகமான ஃபேஸ் பேக்ஸ், ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் நாங்கள் கடைகளில் வாங்கும் போதும் அநேகமானவற்றில் நிறைய கெமிக்கல்ஸ்கள் அதில் போடப்பட்டிருக்கும். இந்த கெமிக்கல் பொருட்கள் எங்களது தோலுக்கு உகந்தது அல்ல என்று கண்டறியப்பட்டுள்ளது. நேச்சுரலான பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஃபேஸ் மாஸ்க்குகள் தான் தற்போது உலகெங்கும் மிக பிரபல்யமாக இருக்கிறது. அவற்றை வீட்டிலேயே நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். பழங்களிலிருந்து நல்ல ஃபேஸ் பேக்ஸ்கள் செய்வது எப்படி என்பது சம்பந்தமாக ஒரு முக்கியமான புதிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வகையான ஃபேஸ் பேக்ஸ்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு உகந்தது, மற்றது ஒயிலி ஸ்கின்ஸுகளுக்கும் இன்னும் அதில் வேறு பொருட்கள் சேர்க்கப்பட்டு அது அவங்களுக்கும் உகந்ததாக தயாரிக்கப்படுகிறது. இதில் நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளக்கூடியது ஆரஞ்சை எடுத்துக்கொள்வோம். தோடம்பழத்தை எடுத்துக்கொண்டால் அது விட்டமின் சி மிகவும் அதிகமான ஒரு உணவு. இது விட்டமின் சி என்பது எங்களுக்கு மிக மிக இன்றியமையாதது. தினசரி நாங்கள் உணவுடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விட்டமின். ஆரஞ்சில் கூடுதலாக நேச்சுரல் ஆயிலும் அதில் காணப்படுகிறது. இதில் உள்ள நன்மை என்னென்றால் இது தோலை ஒரு ஹைட்ரேட் பண்ணி வைக்கக்கூடிய தன்மையானதாக இருக்குது. ஒரு மாய்ஸ்சரைசர் வேலையையும் இது செய்யக்கூடியது. விட்டமின் சி மிக முக்கியமானது. கொலாஜன் என்ற புரதப் பொருட்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது விட்டமின் சி. அந்த கொலாஜன் குறைவடைந்து கொண்டு போகுவது வயது போனவர்களில் காணப்படுவதில் தான் அவர்களுடைய முகங்களில் சுருக்கங்கள் காணப்படுறதும் வயது போய்கொண்டிருக்கும் போது இந்த கொலாஜன் குறைவடைவதனால் முகத்தில் சுருக்கங்கள் அதுகள் உருவாகிறதுக்கு காரணமாகிறது. மற்ற விட்டமின் சி அதிகமாக சாப்பிடுவதனால் இவங்களுக்கு இதை தவிர்த்து கொள்ளலாம். வயது போன தோற்றத்தை பின்போடுதல் என்று நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு தோல் வயது போனாலும் நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கு விட்டமின் சி தொடர்ச்சியாக பாவிச்சு வரக்குள்ள கொலாஜன் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். அதனால் அவங்களுக்கு ரிங்கிள்ஸுகள் முகத்தில் ஏற்படாது. மற்றது தினசரி ஒரு அரைவாசி தோடம்பழம் கட்டாயம் சாப்பிடுவது நல்லது என்று ரெக்கமெண்ட் பண்ணியுள்ளார்கள். அடுத்தது சிலருக்கு முகத்தில் சில பிக்மெண்டேஷனாக காணப்படும். சில கருப்பு புள்ளிகள் மற்றது உடலில் காணப்பட்டால் அதை இந்த தோடம்பழ சாறு எடுத்து அந்த ஜூஸை அந்த இடத்துகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நாளைக்கு 2-3 தரம் போட்டு அப்படி வேறு கொஞ்சம் நாளைக்கு அது அப்படியே அந்த கருப்பு நிறம் மாறிவிடும். அப்போ இதை கொண்டு எவ்வாறு ஒரு பேக் கொண்டு தயாரிக்கலாம் என்று ஆரஞ்சை கொண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்குரிய ஆரஞ்சு ஜூஸ் நீங்கள் எடுக்கணும். முதலாவது எடுத்து 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் எடுக்கணும். எடுத்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே மஞ்சள் பவுடர் ஒரு சின்ன கிள்ளு போட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நீங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இதை முகம் முழுக்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கணும். வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் முகத்தை அப்படியே கொஞ்சம் நகைச்சூட்ட அளவு தண்ணி அல்லது நார்மல் வாட்டரில் கழுவினீங்கன்னா போதுமானது. இது ட்ரை ஸ்கின் ஆக்களாக இருந்தாங்கல்லண்டா அவங்களுக்கு செய்ய வேண்டியது எப்படின்னா அவங்களுக்கு இதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூனில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து அப்புறம் அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கொள்ளுங்க. கவு மில்க் ஒரு அரை கரண்டி அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் கொஞ்சம் டர்மரிக் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அந்த கலவையை இதை முகத்தில் க்ளீன் பண்ணி போட்டு இது முகத்துக்கு அப்ளை பண்ணி 10 தொடக்கம் 15 நிமிஷம் வச்சு அதை கழுவிடுங்க. இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறார்களுக்கு. மற்றது அடுத்த ட்ரை ஸ்கின் என்னும் போது முக்கியமாக வயது போனவர்களுக்கு இது மிக மிக நல்லது. அடுத்த குரூப்பை நாங்கள் பார்ப்போம். எங்களோட பப்பாசியிலேருந்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது. ஆகவே இது சாப்பிட்றதுக்கு மிக நல்லது. இது சாப்பிட்றதால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனை குறைச்சி கொள்ளலாம். டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இதனால் நீங்கி போகும். மற்ற சிலருக்கு இந்த சுகமாகறதுக்கு இயலாமல் இருந்துட்டாலும் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த புண்ணும் கெதியாக இது சுகமாகறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும்.
மற்றது இது வந்து காலையில் ஒரு காலை சாப்பாட்டோட சேர்த்து இந்த சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்ட்டோட மிக மிக நல்லது. ஒரு க்ரீம் மாதிரி எடுத்தது அதை நேரடியாகவே ஸ்கின்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், முகத்துக்கு நீங்கள் போடலாம். அது ஒரு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இருந்து அதை வாஷ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு சில நேரத்தில் கரத புள்ளிகள் கரும்புள்ளிகள் அது முகத்தில் இல்லாட்டி பிளாக்காக அப்படி இருந்தால் பசி எடுக்கணும். எடுத்து அதை வந்து வேறையாக அது எல்லாத்தையும் ஸ்மேஷ் பண்ணி அடித்து நீங்கள் க்ரீம் மாதிரி வரக்கூடியதை எடுக்கணும். அது கூட லெமன் ஜூஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டர்மரிக் கொஞ்சம் சேர்க்கணும், மஞ்சளை கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அது கூட வந்தபடியாண்டா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணினது பிறகு எந்தெந்த இடங்கள் அந்த கருப்பு நிறங்கள் அப்படி காணப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணலாம். மற்றது இன்னும் செய்யலாம். அப்படியாண்டா பசியை வந்து பிசிஞ்சி எடுத்து அதில் அதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆமண்ட் ஆயில், 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்தது கூட அதையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஒரு மாய்ஸ்சரைஸ் மாதிரி பாவிக்கலாம். அது நல்லது. இப்போ ஃபேஸுக்கு நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்து வாஷ் பண்ணுங்கன்னா இது ஒரு மாய்ஸ்சரைஸராகவும் தொழில்படும். மற்றது நாங்கள் பார்ப்போம் இது எப்படி ஒரு ஸ்க்ரப்பாக பப்பாயாவை பாவிச்சு ஒரு ஸ்க்ரப்பாக பாவிக்கலாமென்று. நல்ல பிசைஞ்சு எடுக்கப்பட்ட பப்பாயாவை எடுத்து நீங்கள் அதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் உண்டு ஆரஞ்சு பீல் தோடம்பழத்தை எடுத்து அதில் தோலை மட்டும் எடுத்து அந்த தோலை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியில் காய வச்சு அதை வெட்டி சின்ன துண்டாக எடுத்து அதை வந்து நல்லா தூளாக்கி எடுக்கணும். நல்லா கிரைண்டரில் போட்டு தூளாக்கி ஒரு பவுடர் மாதிரி எடுக்கணும். அதை தான் நாங்கள் ஆரஞ்சு பீல்ன்னு சொல்லுவோம். அந்த ஆரஞ்சு பீலை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து பிசிஞ்சு எடுத்திருக்கிற அந்த பப்பாசி இதை மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்க்கணும், பன்னீர். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த மிக்சரை வந்து ஆயிலியாக ஆக்களுக்கு வந்து இது மிக மிக நல்ல ஆயிலி ஃபேஸ் இருக்கிற ஆக்களுக்கு அவங்களுக்கு இதை அப்ளை பண்ணி போட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு பிறகு அதை அப்படியே வாஷ் பண்ணி விடலாம். அடுத்தது ட்ரை ஃபேஸாக இருக்கிற ஆக்களுக்கு என்ன செய்யணுமெண்டா நீங்கள் இதுக்கு அந்த ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் தேனை வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவ்வாறு செய்வதனால் உங்களோட முகம் வந்து நல்ல பளபளப்பாக வரும். அதே நேரம் உங்களோட நிறமும் கொஞ்சம் ஒரு ஒயிட்டிஷாகவும் இருக்கும், ஒரு பாலிஷ்டாகவும் வரும் இயற்கையாக. ஆனால் ஒரு நாளைக்கு போடுறது சரியில்லை. தொடர்ச்சியாக 1 விட்டு ஒரு நாளோ ஒரு கிழமைக்கு 3-4 நாட்கள் நீங்கள் இதை அப்ளை பண்ணக்கூடியதாக தொடர்ச்சியாக இதை பாவித்து வந்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நிறைய ஃபேஸ் பேக்ஸுகள் சம்பந்தமாக ட்ரை ஸ்கின்னுக்குரிய ஆக்களுக்கு மற்றது ஆயிலி ஸ்கின்னுக்குரிய ஆக்களுக்கு வேறு இன்னும் சில பேக்ஸுகளை தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோக்களாக வெளியிடுறதுக்கு இருக்கிறோம். எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதால அவர்களும் இதை பார்த்து நன்மை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.